சாப்பிடலாமான்னு தோணுது. எல்லாம் நான் சொல்லி கொடுத்தது. நான் சொல்லி கொடுத்த சாப்பாடு செய்ய பிரமாதமா செஞ்சுக்கிற பழகு வாசனை பிரமாதமா இருக்குது. ஐயோ ஊத்தின்னு வரா ஐயோ நான் 1 மணி போடுறேம்மா உனக்கு ரவுண்டெல்லாம் அடிக்கிறேன். சத்தியமா 1 மணி போடுறமாவா இந்த வாயில ஜீவன் போட்டுறாமாவா. என்னடா அது அங்க பாத்ரூம் இருந்தது. நாடியா பாத்ரூமுக்கு தான் சாப்பிட்டு எடுத்துன்னு வந்து வச்சுட்டா. அது எடாத. சரி விடு, அங்க தானே இந்த கையும் அது எறியாத. சைலன்ஸ். இப்போ அது எங்க அம்மா கழுவி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பீடத்தை கீழே போட போகிறார்கள். பீடன்னா பட்டுச்சு போட்டு விட்டார்கள். அப்பா எப்பா இப்பதான் சாப்பிட போறாங்க. எல்லாம் அமைதியா இருக்குமாமோ சாப்பிட்டு சொல்லி தம்பி இருக்குமா. என்ன எங்க அம்மா சாப்பிட்டு குடிக்கல உங்களுக்கு தம்னு இருங்க. என்ன குழம்பு இது? சாம்பார்மா. சாம்பார் எங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு கோப்பை சாம்பார். ஒரு ஆட்டுக்கறி கோழிக்கறி போட்டு பிரமாதமாக சாப்பிட்டு இருப்போம். என்ன இது பொண்ணதுக்கு என்ன பண்ண பார்த்தே இல்லையா? பாட்டு பண்ணிக்கிறாரா ஆடலும் பாடலும் பாரு அனுப்பிட்ட டிங் டங் டிங் டிங் டங் டிங். இப்போது எங்க அம்மா கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா கொத்தனாரு. இப்போது செனர போகிறார்கள். செனர் என்றால் செனர். இப்போது வாரி கொட்ட போகிறார்கள். ஆமா ஜேசிபி வாரி கொட்ட போ. கையே ஜேசிபி வாயா லாரி. முக்கியமா இது ஆடவர்கள் பார்க்கிறார்கள் இல்லையா, பெண்கள் தான் பார்க்கணும். ஆமாமா ஓ ஏன் உங்களை கூப்பிட்டு சொன்னேன். ஏன் முக்கியமா உங்களை பார்க்க சொல்றேன்னா, ஒரு பொம்பளையா பிறந்தவங்க எப்படி உட்காந்து சாப்பிடணும் என்ன பார்த்து கத்துக்கிட்டேன். ஒரு காலை பரப்பிக்கினேன் உட்காந்து சாப்பிட்டா வீடு நல்லா விளங்கும். அப்பதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா. இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சினா பக்கத்து விட்டு போடுவோம். இருக்கிற மகாலட்சுமி சோறு சாப்பிடுமா. என்ன விமல என்ன சிரிக்கிற என்ன அது எகத்தாலமா என்ன? இல்ல அவர் ஏன் சிரிச்சான்னு எனக்கு தெரியும். ஏன் அவர் அங்க உட்காந்துங்கிறன்னு உனக்கு காட்டுறாரு. சிரிச்சாதான் திரும்பி பாப்பா. ஆமா ஐயோ ஒரு உண்டு என்னம்மா இந்த மாதிரி வாயாக்குதா? மெட்ராஸ் ஏர்போர்ட் மாதிரி இருக்குது வாய். எத்தனை ஏரோப்ளான் உள்ள போவோமோ? சாப்பிடு நல்லா சாப்பிடு ஜாலியா சாப்பிடு. என்னாச்சு ப்ளீஸ் என்னமாச்சு அம்மா என்னமாச்சு ஐயோ எங்கம்மா வாந்தி எடுத்துட்டாங்கோ. சத்தியமா நான் இல்ல நான் சும்மா தான் 1 மணி நேரம் 1 மணி உள்ளிட்டு நான் இல்ல. எங்க அம்மா வாந்தி எடுக்க வச்சாங்களே. முதல்ல யாரோ டீ எடுத்துன்னு வந்தாரு யாரும் தெரியல. தூங்கிறாரு இவரு தானே நீங்க. எங்க அம்மா வாந்தி எடுக்க வச்சா தூங்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ மொத்த பலு வச்சுன்னு தூங்க வச்சாப்பா. எங்க அம்மா வாந்தி எடுக்க வச்சுன்னா அன்பா தூங்கிறாரு. மெதுவா ஓ தமிழ்மா வயித்துல பேபி பாமாயி. என்ன பாமுல குழந்தை வாழ்ந்துக்குது. யார் காரணம்? எடுத்துன்னு வந்து வச்சாரு இவரு காரணம். கவுன்சிலர் கவுன்சிலர்தாம்மா. நடந்தது நீ தூங்கி இந்த கல்யாணம் கழிச்சுட்டாரு. போவாத இது நம்ம கலத்தான். நீ காலைல 9 மணிக்கு கவர்மெண்ட் பஸ் போயிடு. டோக்கன் போட்டு வாரம் செக் பண்ணிடு. ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம் ஒன்னோடு நிட்டாரு. கவர்மெண்ட் போய் நிறைய துட்டு தராங்களா. இவான்னு போட்டுனா துட்டு வாங்கி மத்த வீடு கட்டி. இதெல்லாம் சொன்னீங்க. வாந்தி எடுத்து மாசமா இருக்கிறதுக்கா வாந்தி எடுத்த இந்த சாப்பாடை தெருல போற தெருநாய் தின்னா தண்ணி துண்ணிந்து தெருநாய் இந்த என் சக்கியங்க அம்மா நான் இருந்தேன்.
நைட் டெஸ்ட்ல கற ஏன் ராவா குடிச்சேன்னா ராவாலாம் குடிக்காத தண்ணி ஊத்தி குடிங்க அப்புறம் நொல்லான் ரத்தமா போகும். டேய் அவளை அடிச்சு பார்த்து திட்டி பார்த்து எனக்கு மசியல. ஏன் நல்ல மிக்ஸி வாங்கிடுது நல்ல மசிமே ஏ டோபே ஜோடியோ என்னப்பா என்னது வேற ஏதோ சொன்ன அவர் வேற ஏதோ சொல்ல போய் வேற ஏதோ வெளியே வச்சு என்ன சொன்னாரு? ராவா குடின்றது ஏய் நாராவா சீ அவளை அடிச்சு பார்த்து திட்டி பார்த்து எனக்கு அடங்கல. அப்படியே மொண்டாட்டி மாதிரியே இருக்கிறமா நீ இருட்டுல நிக்காது எப்பவுமே ஒரு நேரம் போல நான் இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் வராரு. யார் அண்ணன் வர்றாரா? அப்ப நானு அண்ணன் சொல்ல எங்க வீட்டுக்காரர் வந்து ரெண்டுல ஒரு முடிவு நான் பார்க்கல. ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம். பேரே மாத்தி ஆடைகளுக்கே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா 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 பாட கோட்டார்கள் குறை சொல்வதோ உயர்கூட்ட சிங்கத்தில் எது நிற்பதோ அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ. ஆடிவா 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 இந்த நாடல்லவா அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவா. உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவா. புயலுக்கு நெருப்புக்கும் தடை போடவா. ஆடிவா ஆடிவா ஆடிவா. வணக்கம். நீலவானுக்கு நிலவு சொந்தம், கடல் நீருக்கு அலை சொந்தம், கவியால கவிஞனுக்கு கற்பனை சொந்தம், புவியால மன்னனுக்கு புகழ் சொந்தம். இந்த அரசுக்கு நான் சொந்தம். நிலம் காத்து நெறி காத்து மன்னனின் குலம் காக்க வேந்தனாய், குலம் காத்து புகழ் காத்து போற்றின மக்களின் நலம் காக்கும் தலைவனாய், மரபு வழியில் மாண்பு குன்றாமல் ஆட்சி புரிந்து வருகின்றேன். வாழ்வில் வெளிச்சம் தேவை. அதற்கு வளைய தொழில் வன்மையான உழைப்பு வேண்டும். அறிவுல வெளிச்சம் வேண்டும். ஆண்டோர்கள் அனுபவங்களை பயில வேண்டும்.
உறவில விழிக்க வேண்டும். அன்பை விளக்கி அரவணைக்கும் கரங்களால் மனித மனங்களை மாற்ற வேண்டும். வீரம் உயர்வு பெற வேண்டும். மரம் மறைய வேண்டும். அறம் தழைக்க வேண்டும். என் மக்கள் என்னை இரண்டும் பெற வேண்டும். யார் அங்கே? ஐயா வாழ்க வாழ்க. நிஜமா வாழ்க. ஏன்னா இது காலதாமதம்? நான் தேவச்சு குத்துட்டு வரேன் ஐயா. யாருக்கு? எப்படி கேட்டா எங்க அம்மாவுக்கு ரெட்ட பிரிமி. நாங்க 2 குழந்தைங்க ஒரே நேரம் தான் பிறந்தோம். ஒற்றுமையா தான் வளர்ந்தோம். ஒற்றுமையா தான் எங்க அம்மாவுக்கு பால் கொடுப்பாங்க. ஆனா எங்க அண்ணன் ஒரு வஞ்சனைக்காரன். எப்படி? அவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் பாலை குடிச்சிடுவான். என்ன தள்ளி விட்டு என் பாலை குடிச்சிடுவான். இது வஞ்சனை தானே ஐயா. 1.5 பால் குடிச்சானே பால் நல்லா கொழு கொழுக்கிறான். நான் 1/2 பால் குடிச்சேனே நான் பைக்கா போட்டேன். ஐயா பைக்கா போட்டேன். அதனால நான் எங்க அண்ணனும் இந்த தேர்தல் நடந்து போனவனே இந்த ஜனங்கள்லாம் எங்க அண்ணனை பத்தி பெருமையா கூப்பிடுறாங்க. எப்படி? வாடா குண்டா வாடா குண்டா வாடா குண்டாடுறாங்க. அந்த தெம்புல குடு குடு ஓடியாடுறான். ஆனா இதே ஜனங்க என்ன ரொம்ப கேவலமா கூப்பிடுறாங்க. அட சப்ப, அட பீக, அட கருவாடு, அட ஓலவாழை, அட வாழ்த்திப்பு, அட லதரு, ஃபுட்பால். எங்கடா ஃபுட்பால்? அங்க கைய அப்படி பேச வேண்டியதானே? 1 பால் குடிச்சானே பால் நல்லா கொழு கொழுக்கிறானே. 1/2 பால் குடிச்சனே நான் பைக்கா போட்டேனே அவனை போட்டு தள்ளிட்டா பொறாம வந்துடுது. அப்படி ஒரு எண்ணம் வந்தது. எங்க அப்பா கைடிக்கு போற பூச்சி மருந்து வச்சிருந்தாரு. அதுல ஒரு பொடி அள்ளனேன். தண்ணி விட்டு கத்தியா பேசிக்கினேன். எங்க அம்மா பால் கொடுக்குறாங்களே அங்க போய் தண்டு வந்து கம்பெனி படுத்துக்கினேன். பிறகு போய் தொலைச்சு போச்சு. என் கூட ஜனங்க ஓன்னு அழுகுறாங்க. நான் எழுந்து பார்த்து அடடே நான் பாண்டா மேலுக்கு போட்டா இன்னைக்கு பால் இப்படி சொல்லிட்டு உனக்கு சந்தோஷம் அதிகமாயிடுச்சு. போச்சு. நான் ஜனத்தை நீக்கி போய் பார்த்தா எங்க அப்பா சேர்த்து கொடுங்க. ஏண்டா பாவி உங்க ஒப்ப செத்தா? எங்க அண்ணன் குடிக்க பால் அவன் குடிச்சிட்டு நான் என்னங்க போட்டேன். ஏண்டா நேரன் கேட்ட கதையா சொல்லிட்டு இருக்கேன். ஏன மன்னிக்க வாழ்க. காவலன் ஐயா மங்களபுரி நாட்டு இளவரசன் பெயர்தான் மணிமாறன். ஆமாங்க. அமரபுரி நாட்டு இளவரசி அமராவதி திருமணம் முடித்தேன். ஆமா. என்னுடைய சந்தோஷம் எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு என்ன பேர் சூட்டினேன்? பத்மாவதி பெயர் சூட்டினேன். என்ன பேரு? பத்மாவதி. பத்மாவதி பெயர் சூட்டினேன். என் மகள் பிறந்து 3 மாதம் கழித்து என்னுடைய மனைவி இறந்து விட்டாள். என்னமோ குழந்தை எப்படி காப்பாற்றுவது யோசித்தேன். 2ஆம் நாள் வச்சு திருமணம் முடித்தேன். வசந்தருவை நாட்டு இளவரசி வசந்தராவை திருமணம் முடித்து சந்தோஷமா இருந்தோம். ஒரு நாள் குடிமக்கள் முறையிட்டார்கள். அவர் இட்ட பேர் அனைத்துமே மிருகம் அழித்து விட்டதாக. குடிமக்கள் குறைய போக காட்டுக்கு வேட்டைக்கு புறப்பட்டேன். வேட்டையாடி முடிந்தது. வீடு திரும்ப சமய நண்பன் பார்த்து விட்டார். சிவபுரி நாட்டு இளவரசன் சிவநேசன் ஆருவின் நண்பன் பாலி சினேதன் ஒரு வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டான். விருந்து அடா அடா சொல்ல வேண்டும். விருந்துண்டு மகிழ்ந்து விட்டேன். 4 மாசம் அங்கே தங்கி விட்டேன். மனைவி மறந்தேன், மகளை மறந்தேன். இப்ப மனைவி பாருங்க சீக்கிரம் புறப்பட்டு வா. ஏனம்மா என்னை இப்படி சொல்லிவிட்டா? என்ன என்றும் இல்லாமல் இன்று முகத்தில் சந்தோஷம் அதிகமாக சந்தோஷம் இல்ல எனக்கு. வேற என்ன? அதெல்லாம் சொல்லாத. என் வீட்டுக்கார வரான்னு சந்தோஷம். அண்ணன் வருகிறாரா? கொடப்ப கட்ட அண்ணின்னுவே. அப்புறம் அண்ணன் இல்லாத போது என்ன டேய் புரிந்தால் சரி. எங்க வீட்டுக்கார வந்தா பேசவே பேசக்கூடாதா? ஐயோ பாவத்தால் காயம் பட்ட இதயங்களே உங்கள் கண்ணீரை மருந்தாக்குங்களே. கண்ணீரை மருந்தாக்குங்களே. பொன்னான மனசு பொவ்வான மனசு யாத பொண்ணு மேல ஆசை யாத பொண்ணு மேல ஆசை. இப்போ நான் பாவி டேய் நான் எப்போ வந்துட்டேன். நானு எப்போ வந்தா? ஆமா என்ன தனியா நின்னு பேசிக்கிறீங்க? அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. பேசிட்டு இப்பதான் அதான் நான் பேசாம இருக்கலாம்னு பார்த்தேன். உன்னை பார்த்து பேச. பேசிட்டேன். சரி விடு. காட்டுக்கு
வேட்டைக்கு போனியா? வேட்டைக்கு சென்றேன். வா சிங்கத்தை பாத்தியா? சீறி வந்தது. சிங்கமா? ஆமாண்டா. பாத்தியா? ஆமாண்டா. ஜட்டி போட்டுங்குதா இல்லையா? அட அருவி கட்டவனே, சிங்கமாடா சட்டி போட்டிருக்கான். 6 வருஷத்துக்கு முன்ன நான் காட்டுக்கு போனேனா ஒரு சிங்கம் என்ன பார்த்து போதால பூந்துக்குச்சு. வெளிய வந்தா வரமாட்டேங்குது. என்னன்னு கேட்டா நான் ஜட்டி போடல சிங்கமாக்கு இது போடா போயாச்சு. ஏன் வாங்கி கொடுத்துட்டு வரதானே? இதான் வாங்கி கொடுக்கலாம். யாரவன்? இவருடைய மனிதர்களா? நான் உள்ளங்கற கூடு. ஏ வாடி வாடியா. யார வாரிங்க? நான் என் பொண்டாட்டி நினைச்சு கூப்பிட்டேன். சரி விடு, யார் பொண்டாட்டியா இருந்தா நான் விடு. ஏன்டா இதுனே கூட்டு போயிராடா இது? சரி விடு கூடு. வசந்தா, வசந்தா, ஏமா எங்கடா? எங்கடா? மன்னர் வந்துக்கிறாரா? எங்கடா? சைக்கிள் காதடி. ஆமா அடிக்கிறக்க. எங்கடா நீ மனைவி பாருங்க. பம்பாடி மேட்ச் நடங்க. டேய் மனைவி பாருங்க. டா தம்முன்னு இது போல அடிக்காத, வேற மாதிரி சொல்லுவாங்கங்க. யார் அது? மெட்ராஸ்ல இது போல அடி கூடாது. மெட்ராஸ்ல வேற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? எதுக்கு இப்போ எதுக்கு அடிக்கிறேன் கையை. தம்முன்னு வேற. எங்கடா? மன்னர் வந்துக்கிறாரு. இந்த வேலைக்காரர் வந்துக்கிறாரு. நானும் வேலைக்காரர் நின்னுங்கிறேன். மட்டன்காரர் பொட்டிக்காரர் ஆமா பின்னல். ஏய் என் மனைவி எப்படி வந்த பாத்தியா? சிக்கி 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 வந்தா. சிக்கி இல்ல டொக்கு டொக்கு டொக்கு. பரவாயில்ல. என்னங்க உடம்பு இவ்வளவு சூடாது? 4 மாசம் பொறுத்து வந்து உடம்பு சூடே போச்சுடா. சூடு அதிகமா போச்சு. முதல்ல சூட்ட தனி முடியல நட்டுங்குது பாரு. நான் வருஷம் 10க்கு இருக்கணும். அவகிட்ட போடும். ஏய் போடா ஏன்? அர்ஜென்ட் என் தெரியுது. நிலைமை புரியுதாடா உனக்கு? தெரியுது ரொம்ப நாள் ஆச்சு வரேன். போயிட்டு நான் சந்தோஷமா இரு. வராத போடா. சவுண்ட் கொண்டு கேட்க போகுது. என்ன? போடா. டேய், வேறயா? அம்மா கத்தின்னு ஓடியாடுற மாதிரி பாத்துக்கோ. டேய் ஏன்டா கட்டி ஓடியாடா? போடா டேய் போடா. ஐ செல்லம். டேய் யார் அவன்? மாமா வந்து பேசு. மாமன்டா நீ யாரு? வசந்தரா. அடே 4 மாசமாச்சு உன்னை பார்த்து. அதனால என் மீது கோவமா? செல்லம். சரி. ஐயோ ஐயோ சிரிக்காதங்களா அதோட. முகத்தை காட்ட மாட்டியா? வசந்தரா என் மீது ஏன் கோவம்?